வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மேலூர் பெரிய பள்ளிவாசலும் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா மேலூர் மாவட்டம் சேர்ந்து நடத்துகின்ற முப்பெரும் விழா. இதற்கு தலைமை தாங்கி இருக்கும் என்னுடைய மாமு மௌலானா எஸ் ஷம்சுதீன் ஹசரத் தாமத் பரகாத்துஹும், இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருந்தகைகள், இந்த பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் அவர்கள், இதை முன்னெடுத்து நடத்துகின்ற ஆலிம் உலமா பெருமக்கள், வருகை தந்திருக்கக்கூடிய உள்ளூர் ஜமாஅத்தார்கள், பெரியோர்கள், வாலிபர்கள், மதரசாவின் மாணவர்கள், மறைவிலிருந்து தீனுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், இளம் சிறார்கள், அனைவருக்கும் அல்லாஹ்வின் நல்லருள் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முப்பெரும் விழாவாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். மீலாது விழா நபியவர்களின் பிறப்பை பற்றியும் சமூக சேவைக்கான விருது வழங்கும் விழா என்று, இனி மூன்றாவதாக இந்திய விடுதலை போராட்ட வரலாற்று கண்காட்சி என்று அதையும் நடத்தியிருக்கிறீர்கள். அல்லாஹ் இந்த மூன்று விழாக்களையும் கபூல் செய்வானாக. உண்மையிலேயே நபியவர்களது பிறப்புக்கும் சமூக சேவைக்கும் மத்தியிலே அதை இரண்டாக பிரித்தெல்லாம் பார்க்க முடியாது. நபியவர்களின் பிறப்பே சமூக சேவைக்காகத்தான். நபியவர்களது பிறந்த நோக்கத்தை நபியவர்கள் சொல்லும்போது, அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை துணை கிடையாது, அவனுக்கு ஊன் உறக்கம் கிடையாது, அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள், வணங்கப்படுவதற்கு அவன் மட்டும்தான் தகுதி, அவன் மட்டும்தான் எல்லாமே, அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரன் அவன்தான். அவன் கொடுப்பான், அவன் தடுப்பான், அவன் எடுப்பான், அனைத்துக்கும் தகுதியானவன் அவன் மட்டும்தான். அவன் கேள்வி கேட்பான், அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவன் தான் இஷ்டப்பட்டதை செய்து முடிப்பான். அதற்கு குறுக்கீடு செய்வதற்கு எவருக்கும் அதிகாரமும் இல்லை, எவராலும் முடியவும் செய்யாது. இந்த அடிப்படை கொள்கையை கல்வியிலே புகுத்துவதற்காக வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த அடிப்படை கொள்கையை சாதாரணமாக சொன்னால் யாரும் அதை எடுக்க மாட்டார்கள். யாரிடத்திலாவது சென்று கலிமா சொல்லுங்கள் என்றால் சொல்லிவிடுவார்களா? அவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிடுவார்களா? அபூ ஜஹலுடைய வீட்டுக்கு எத்தனை தடவை நபியவர்கள் சென்றார்கள்? 100 தடவை சென்றார்களாம். சரித்திரம் சொல்கிறது. 100 தடவை சென்று அந்த 100வது தடவை கடுமையான மழையிலே சென்றிருக்கிறார்கள். கதவை தட்டினால் அபூ ஜஹல் வெளியே வந்தான். யா முஹம்மத், என்ன இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்டான். வேறொன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும் என்றார்கள். ஒரு வார்த்தைக்காகவா? என்ன வார்த்தை சொல்ல வேண்டும், சொல் என்று கேட்டார். சொல்லிவிடு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். உடனே சொன்னான், இதை தவிர்த்து வேறு எதை வேண்டுமானாலும் சொல்ல சொல், நான் சொல்கிறேன், இதை என்னால் சொல்ல முடியாது என்றான். அப்படி என்றால் ஒரு மனிதனிடத்தில் சென்று, ஒரு பெண்ணிடத்தில் சென்று, ஒரு தாயிடத்தில் சென்று, ஒரு மகளிடத்தில் சென்று நீங்கள் கலிமாவை சொல்லுங்கள் என்றால் சொல்லி விடுவார்களா? சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர்களால் ஏற்க முடியாது. அவர்களை சொல்ல வைப்பதற்கு எது தேவை? சமூக சேவை தேவை, நற்குணம் தேவை, தீண்டாமை ஒழிப்பு தேவை, சமூகத்துக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணிக்கும் தன்மை தேவை. எந்த ஜாதி மதங்களை பார்க்காமல், நிற பேதங்கள் இல்லாமல் அவர்களுக்கு நாம் சேவையாற்றுகின்ற அந்த தன்மையை நபியவர்கள் உண்டாக்கி, நடத்தி காட்டி, நடைமுறைப்படுத்தி, அதன் மூலமாக கலிமாவை சொல்ல வைத்தார்கள். பட்டி தொட்டி எல்லாம் இஸ்லாம் போய் பரவியது.
இன்றும் அதே டெக்னிக்கல் தான், என்றும் அதே டெக்னிக்கல் தான். அதை நாம் கையாண்டால் மட்டும்தான் இந்த இஸ்லாம் பரவும், இல்லை என்றால் பரவாது. இஸ்லாம் பரவுகிறது பரவுகிறது பரவுகிறது. அமெரிக்காவிலே ஒரு நாளைக்கு 40 நபர்கள் முஸ்லீம் ஆகிறார்களா? அது எப்படி முஸ்லீம் ஆகிறார்கள்? அவர்கள் பார்க்கிறார்கள், உலக வரலாற்றிலே முஸ்லீம்கள் ஆற்றுகின்ற சேவைகள் எல்லாம் அவர்களுக்கு செய்தியாக போய் சேருகிறது. நாம் பார்த்தோம், கிருமி தொற்று ஏற்பட்ட நேரத்திலே தன்னுடைய மகளை, தன் மகனை தாய் தந்தையர்கள் தொட விரும்பவில்லை. தன்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை இறந்து கிடக்கிற ஜனாசாவை நெருங்க விரும்பவில்லை பிள்ளைகள். ஆனால் நமது பிள்ளைகள் நெருங்கி அந்த ஜனாசாவை எடுத்து குளிப்பாட்டி கஃனிட்டு தொலை வைத்து கொண்டு போய் அடக்கினார்கள். இது முஸ்லிமான ஜனாசாவை. முஸ்லிம் அல்லாத ஜனாசாவை தோளிலே சுமந்து கொண்டு போய் அடக்கினார்கள். நமது பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஈமான் யக்கீன் இருந்தது. நிச்சயமாக இந்த கிருமிகள் நம்மை தாக்காது, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. இந்த நம்பிக்கை அவர்களது கல்வியில இருந்தது. அவர்கள் தூக்கி கொண்டு போய் அடக்கியதை எல்லாம் உலகமே பார்த்தது. அதை அமெரிக்கர்கள் பார்த்தார்கள், லண்டன் வாசிகள் பார்த்தார்கள், பிரிட்டிஷார்கள் பார்த்தார்கள். உலக வரலாறே பார்த்து வியந்தது, முஸ்லிம்கள் இவ்வளவு உயர்ந்தவர்களா? சொல் கலிமாவை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சும்மா சொல்ல மாட்டாங்க கலிமாவை. நாம சமூக சேவையை செய்தால் தான் அவர்கள் சொல்லுவார்கள். நாம் இறங்கி நற்குணத்தை வெளிப்படுத்தினால் தான் அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களது பசியை போக்கினால் தான் சொல்லுவார்கள். பள்ளிவாசல்களை எல்லாம் திறந்து வைத்தவர்களை எந்த பாகுபாடும் இல்லாமல் படுக்க வைத்து அவர்களது பசியாற்றி அவர்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து அவர்களுக்கு உறங்குவதற்கு இடம் கொடுத்து, ஏன் ஒரு வயதான மூதாட்டி பார்ப்பன பெண்மணி அதை தோளில் சுமந்து கொண்டு வந்தார் ஒரு இஸ்லாமிய வாலிபர். தண்ணீரிலே சுமந்து கொண்டு வந்தார். தண்ணீரிலே பாம்பெல்லாம் இறக்கிறது. அந்த பார்ப்பன பெண்கள் தொட்டு விட்டாலே குளிக்கின்ற பெண்கள், அவர்கள் தீட்டு பட்டுவிட்டது என்று சொல்லுகின்ற பெண்களை தோளிலே சுமந்து வந்து காப்பாற்றிய பெருமை. ஒரு கர்ப்பிணி பெண்மணி அதை ஒரு வாலிபர் தூக்கி கொண்டு வந்து கரெக்டான நேரத்திலே கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி குழந்தைய பெற்று அந்த குழந்தைய கையில் கொடுத்துட்டு அது வரைக்கும் கூடவே இருந்துட்டு வந்துட்டாரு. ஆனால் அந்த குடும்பத்தில் கேட்டாங்க, உன் பேர் என்னப்பாண்டு? அந்த பேர் அந்த குழந்தைக்கு வச்சாங்க. சும்மா சொல்லிடுவாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லிடுவாங்களா? அப்படி என்றால் நபியவர்கள் வந்த நோக்கமே இரண்டே நோக்கம்தான். ஒன்று, இறைவன் ஒருவன் என்கிற வஹதானியத்தை பட்டி தொட்டியில் எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த வஹதானியத்துக்கு மாற்றமான ஷிர்க்கை அழித்தொழிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மிருகத்தன்மையெல்லாம் அகற்றி அவர்களுக்கு நற்குணங்களை போதித்து அந்த நற்குணத்தின் வாயிலாக அவர்களை முஸ்லிம்களாக முஃமின்களாக ஆக்கணும். இதற்காக வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக்னு சொல்றாங்களே, நற்குணங்களை சம்பூரணப்படுத்தத்தான் நான் வருகை தந்தேன் என்கிறார்கள். உள்ளே மறைந்திருக்கிற விஷயம் என்ன? எப்பொழுது நற்குணம் வந்து விடுகிறதோ அவன் ஆட்டோமேட்டிக்காக எதை சொல்லுவான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவான். அதற்காக வருகை தந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மீலாது விழாவிலே ஒரு சில செய்திகள் நபியவர்களுடைய மீலாது சம்பந்தமாக சொல்லிவிட்டு பிறகு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திக்கு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் 1,24,000 நபிமார்களிலே எனக்கும் என் தந்தை, தந்தையின் தந்தை, தந்தையின் தந்தை என்று பாமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை திருமணத்தின் உறவு முறை மிக ஒழுங்கான முறையில் நடந்து அதில் நான் பிறந்திருக்கிறேன் என்றார்கள். இப்படி சொல்லுகின்ற தைரியம் வேறு எவருக்குமே பிறக்கவில்லை. இந்த உலகம் உள்ளளவும் எவருக்கும் பிறக்காது. நமது தாயை தெரியும், தாயின் தாயை தெரியும், நம்ம தகப்பனை தெரியும், தகப்பனுக்கு தகப்பனை தெரியும். 2 வம்சாவளி தெரிஞ்சாலே பெரிய விஷயம். அதையும் தாண்டி 3வது காண்டான் 4வது காண்டான்லாம் தெரியுமா? என் தந்தை இடத்தில் கேட்டேன், PSP இது யாருமே இவ்வளவு 3 இன்சல் இல்லையத்தா, எப்படிங்கத்தா உங்களுக்கு 3 இன்சல்? அப்போ சொன்னாங்க, வேறொன்றும் இல்லைப்பா, அவர் தான் பண்டுக ராவுத்தர்
அதற்கு பிறகு சக்கரை ராவுத்தர், அவருக்கு பிறகு பாட்சா ராவுத்தர், பாட்சா ராவுத்தருடைய மகன் பிஎஸ்பி ஜெயினுல்லாபுதீன் அப்படின்னு சொன்னாங்க தன்னை. அப்படி என்றால் இந்த மாதிரி ஒரு 3 தலைமுறை தெரிகிறதே பெரிய விஷயம். நபியவர்கள் சொல்றாங்க, என் தந்தை தந்தையின் தந்தை தந்தையின் தந்தை தந்தையின் தந்தை என்று மாமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை இடையிலே திருமண உறவு முறை, ஒழுங்கீனமற்ற உறவு முறைக்கு அழகில்லாத அபத்தமான அசிங்கமான உறவு முறை எதுவுமே நிகழவில்லை. அனைத்தும் மிக பரிசுத்தமான உறவு முறை, அதில் பிறந்து வந்திருக்கிறேன் சொன்னார். அப்படி என்றால் நபியவர்களது பிறப்பு எவ்வளவு உயர்ந்த பிறப்பு. சரி, அப்படி நபியவர்கள் பிறந்து வந்தார்களே, அந்த தந்தை தந்தையின் தந்தை என்று எல்லாமே பக்கீர்களா, எல்லாமே ஏழைகளா என்றால் அதுவும் இல்லை. முத்தவல்லிகள் ஏங்க, எல்லாமே முத்தவல்லிகள். நபியவர்களது தந்தையின் தந்தை தந்தையின் தந்தை தந்தையின் தந்தை எல்லாமே முத்தவல்லிகளின் குடும்பம். அந்த ஊருக்கு தலைவராக இருக்கிற அந்த தலைமை தனத்துவத்தின் குடும்பம், அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இன்னொன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த காலத்திலே நபியவர்களது காலத்தை சொல்கிறார்கள். இந்த காலத்திலே பெயர்கள் எல்லாமே ஒன்று சிலைகளோடு சேர்த்து வைக்கப்படும், அல்லது சாமிகளோடு சேர்த்து வைக்கப்படும், அல்லது ஏதேனும் ஊர்களோடு சேர்த்து வைக்கப்படும். அப்படித்தான் பெயர்கள் இருந்தன. அப்துல் உஸ்ஸா, அப்துல் லாத்து, அப்து மனாத்து என்றெல்லாம் சிலைகளின் பெயர்களில் தான் இருந்தது. ஏன் நபியவர்களுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் 9 நபர்கள், நபியவர்களது தந்தை 10வது. அந்த 9 நபர்களுக்குமே பெயர் அப்துல் காபா, அப்துல் உஸ்ஸா, அப்து மனாத்து, அப்துல் லாத்து இப்படித்தான் இருந்தது. ஆனால் நபியவர்களது தந்தைக்கு மட்டும்தான் அப்துல்லாஹ் இருந்துச்சு. அதை நபியவர்கள் சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான பெயரே அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். அதில் அப்துல்லாஹ் என்ற பேர் தான் எங்கள் அக்காவுக்கு. எங்கள் அம்மாவுக்கு ஆமினான்ற பேர் எவ்வளோ அழகான பேர். இந்த 2 பேருக்கு பிறந்தவன் தான் நானும் சொன்னாங்க. அப்படி என்றால் உரிய பெயர் முறையும் உரிய உறவு முறையும் இருந்து அதில் பிறந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்போ அதுவும் ரொம்ப முக்கியம், பெயரும் ரொம்ப முக்கியம், உறவு முறைகளும் ரொம்ப முக்கியம். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் பிறந்த ஊர் இருக்கிறதே எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? அந்த ஊர் ஒரு சின்ன ஒரு தீபகற்பம் தாங்க. 3 பக்கமும் தண்ணீர், நடுமத்தியில ஊர். 3 பக்கமும் தண்ணீராக, நடுமத்தியிலே தரையாக, அப்படிப்பட்ட ஜசீரத்துல் அரப் என்கிற அந்த சிறியதொரு ஊரில் தான் நான் பிறந்தேன். எனது ஊருக்கு அருகாமையிலே யமன் தேசம், ஷாம் தேசம், கைசர் கிஸ்ரா என்ற வல்லரசு நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய பெரிய அரசாக இருந்தன. ஆனால் எவருக்குமே எந்த தைரியமும் பிறக்கல. நான் பிறந்த ஊருக்குள்ள எட்டி பார்க்கறதுக்கு கூட தைரியம் பிறக்கல. அந்த அளவுக்கு மிக கடுமையானவர்கள் நபியவர்கள் பிறந்த ஊர்க்காரர்கள். ஏனென்றால் ஊர்ல அத்தனை பேருமே தலைவன் தான். எவரும் எவருக்கும் கட்டுப்படுவதற்கு தயாராக இல்லை. ஏங்க, ஷைபா அவர் ஒரு தலைவர், உத்துபா அவர் ஒரு தலைவர், அபூ ஜஹல் அவர் ஒரு தலைவர், அபூ லஹப் அவர் ஒரு தலைவர், அபூ சுஃபியான் அவர் ஒரு தலைவர். ஏங்க, ஊருக்குள்ள ஒரு முத்தவல்லி இருந்தாலே பெரும்பாடா இருக்கு. ஊரெல்லாம் முத்தவல்லியா இருந்தா எப்படிங்க இருக்கும்? அப்படிப்பட்ட ஊரில் தான் நான் பிறந்தேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எவரும் எவருக்கும் அடங்கி வருவதற்கோ, எவரும் எவருக்காக வேண்டி இசைந்து போவதற்கோ தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நான் பிறந்தேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அக்கம்பக்கத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் ஏன் என்னுடைய நாட்டை எட்டி கூட பார்க்கல? அக்கம்பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் ஏன் ஜசீரத்துல் அரபை கைப்பற்ற நினைக்கல? ஏனென்றால் அங்க ஒண்ணுமே இல்லை. வறண்ட பூமி, தண்ணி இல்லாத பூமி, ஒண்ணுமே இல்லாத பூமி, வறட்சியான பூமி. இந்த மக்காவை போய் நம்ம கைப்பற்றி என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி எவருமே உள்ள வரல. ஆனா இன்னைக்கு எல்லாம் எப்படி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? இன்னைக்கு அவன் அப்படி துடிக்கிறான். அமெரிக்கா துடிக்கிறான், பிரான்ஸ் துடிக்கிறான், ரஷ்யா துடிக்கிறான், எல்லா நாடுகளும் அப்படியே துடிக்குது. அதுவும் இல்லாம அங்க உஹது மலைக்குள்ள தங்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதை எப்படா கைப்பற்றலாம்னு நினைக்கிறான். அன்னைக்கு மூக்க கூட நுழைக்கல.
தன்னுடைய சிந்தனையை கூட செலுத்தல. வறண்ட பூமியை போய் என்னங்க கைப்பற்றுறது? அங்க இருக்கிற பூமியும் வறண்டு கிடக்குது, அங்க இருக்கிற மக்களும் வறண்ட மக்கள், எல்லாமே பயங்கரமானவங்க, கொடுமையானவங்க. இவங்களை போய் கைப்பற்றி என்ன ஆகிறது? ரெண்டாவது உள்ள போனோம்னா உயிரோடு திரும்புறது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த ஊருக்குள்ளேயே போக வேணாம்னு சொல்லி எந்த நாடுமே உள்ள வரல. ஆனால் இன்று இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்குன்னு சொன்னா அது நபி அவர்கள் போட்ட பிச்சை. ஏனென்றால் நபி அவர்கள் இப்படி துவா செய்தார்கள், யா அல்லாஹ், நான் வறுமையை விரும்புகிறேன், நான் ஏழ்மையை நான் விரும்புகிறேன். ஆனா என் உம்மத்தை ஏழ்மையில போட்டுறாத. என் உம்மத்தை என்னை ஏற்றுக்கொண்ட உம்மத்தா இருந்தாலும் சரி, என்னை ஏற்காத உம்மத்தா இருந்தாலும் சரி, அவன் நடேசன் கடேசனா இருந்தாலும் சரி, அவன் குமரேசனா இருந்தாலும் சரி, லட்சுமி பார்வதியா இருந்தாலும் சரி, யாரையும் பட்டியலில போட்டுறாதன்னு சொல்லி துவா செஞ்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அடுக்குமாடி கட்டிடத்துல குடியிருக்கிறான். இன்னைக்கு அவ்வளவு அந்தஸ்துல இருக்கிறான். இது யார் போட்ட பிச்சைங்க? நபி அவர்கள் போட்ட பிச்சை. யாருன்னா என்ன நீ சோதிச்ச மாதிரி என்னுடைய உம்மத்தை சோதிச்சிடாத. என் உம்மத்துக்கு முன்னால வந்த உம்மத்தை நீ குரங்கா மாத்தன, பன்றியா மாத்தன, எலியா மாத்தன, பாம்பா மாத்தன, உடும்பா மாத்தன, எத்தனை வகையான உருமாற்றங்கள் செய்தாய். என் உம்மத்துல யாரையும் உருமாற்றம் செஞ்சதுனால பேர் துவா செஞ்சதுனாலதான் நாம செய்யற அத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் அல்லாஹ் நம்மளை எந்த வகையிலையும் குரங்கா மாத்தலே, நம்மளை எந்த வகையிலும் உடும்பா மாத்தல, பன்றியா மாத்தல, அல்லாஹ் நம்மளை பறவையா மாத்தல. நபியவர்கள் செஞ்ச துவா. அப்படி என்றால் நபியவர்களது பிறப்பு இந்த உலகம் அனைத்துக்கும் அருட்கொடை. நபியவர்கள் போட்ட பிச்சை. நபியர்கள் சொன்னாங்க, நான் வாழ்ந்த பூமிய, நான் பிறந்த பூமிய நீ ரொம்ப ஏழ்மையாக ஆக்கணும்னா ஊர் உலகமெல்லாம் என்ன சொல்லும்? முகம்மதும் ரொம்ப ஏழ்மையா இருந்துட்டு போயிட்டாரு, அவரும் பசியும் பட்டினியுமா இருந்துட்டு போனாரு, அவர் பிறந்த ஊரை பாருங்க, சோத்துக்கு வழி இல்லாம கிடக்குறாங்க. அந்த ஊரை பாருங்க, எவ்வளவு பட்டினியும் பசியுமா கிடக்குறாங்க. அதனுடைய தோள்பட்டையெல்லாம் தெரிகிற மாதிரி, வரியலும்பெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பாவமானவங்க. இந்த மார்க்கத்துல நம்ம போகணுமா? இந்த மார்க்கத்துல நம்ம சேரணுமா அப்படின்னு உலகமே கேள்விக்குறியா பார்க்கும். ரப்பே, என்னுடைய உம்மத்தை செல்வ செழிப்பாக ஆக்கு, என் உம்மத்தை ரொம்ப செல்வ செழிப்பாக வை அப்படின்னு துவா செஞ்சுட்டு சொன்னாங்க. என்னைக்கு என்னுடைய உம்மத் செல்வ செழிப்புல வருதோ, எனக்கு என்னுடைய பூமி, நான் பிறந்த பூமி பச்சை பசுமையாக ஆகுமோ, என்னைக்கு நான் பிறந்த பூமி அப்படியே குளிர்ச்சியான பூமியா மாறுமோ, கியாமத் வந்துரும் சொல்லிட்டாங்க சிலதாள். அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடியது அதுதான். அந்த கியாமத்துக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அரபிகள். எதுல? குடியை கொண்டு வந்துட்டானுங்க, சகராயத்தை கொண்டு வந்துட்டானுங்க, டான்ஸை கொண்டு வந்துட்டானுங்க, நாட்டியத்தை கொண்டு வந்துட்டானுங்க, நடனத்தை கொண்டு வந்துட்டானுங்க, சினிமா தியேட்டரை கொண்டு வந்துட்டானுங்க. எல்லாமே வந்துருச்சு. எதுக்காக? எங்க கியாமத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த அழகான உலமாக்கள் அந்த வாலிபர்களெல்லாம் கொஞ்சம் உள்ள அனுப்பிச்சு. அன்பிற்க பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னிலிருந்து பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை சிலைகளுக்கு சஜ்தா செய்தவர் யாரும் இல்லை. அதை அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லுகிறான்? வத்தகல்லுபக பிஸ்ஸாஜிதீன், நபியே நாயகமே, உங்களை எனக்கு சஜ்தா செய்யக்கூடியவர்களிடமிருந்தே உங்களை நான் பிறக்க வைத்திருக்கிறேன். நபி அவர்களது தந்தை, தந்தையின் தந்தை, அந்த குடும்பம் 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 என்று பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை எவருமே சிலைகளுக்கு சஜ்தா செய்தவர்கள் இல்லை. அத்துணை பேரும் அல்லாஹ் ஒருவனுக்கு சஜ்தா செய்தவர்கள். அதில் வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் அந்த பிறப்பு எவ்வளவு முக்கத்தஸான பிறப்பு நினைத்து பாருங்கள். நபி அவர்கள் தன்னை பற்றி சொல்கிறார்கள், ஒரு நபி வந்தால், ஒரு ரசூல் வந்தால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு நபியாக வருவார்.
ஒரு குறிப்பிட்ட கவுமுக்கு நபியாக வருவார். ஆனால் அல்லாஹ் என்னை அப்படி நபியாக அனுப்பவில்லை, அப்படி என்னை ரசூலாக அனுப்பவில்லை. உலகத்தில் உள்ள அத்துணை நபர்களுக்கும் நான் நபியாக வந்திருக்கிறேன். நான் சைனாவில் ஒரு மனிதனா, அவனுக்கும் நபி. அமெரிக்காவில் உள்ளவரா, அவருக்கும் நபி. அவர் ஆங்கிலம் பேசக்கூடியவரா, அவருக்கும் நபி. தெலுங்கு பேசக்கூடியவரா, அவருக்கும் நபி. உலகத்தில் எத்துணை மொழிகள் பேசப்படுகிறதோ அத்துணை நபர்களுக்கும் நபி. நிறத்தால், தரத்தால், உடையால், குணமால் எத்தனை மாற்றங்கள் இருந்தாலும் சரி, அத்துணை பேருக்கு நான் நபியாக வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கும் நான் தான் நபியாக வந்திருக்கிறேன். புழு பூச்சிகளுக்கு நபியாக வந்திருக்கிறேன். பரப்பன, நிலப்பன, ஊர்வன அனைத்துக்கும் நபியாக நான் வந்திருக்கிறேன். கடல்களுக்கு நபியாக வந்திருக்கிறேன், திடல்களுக்கு நபியாக வந்திருக்கிறேன், மரம் செடி கொடிகளுக்கு நபியாக வந்திருக்கிறேன், பேசுகின்ற பேசாத அனைத்துக்கும் நபியாக வந்திருக்கிறேன். ஏன் வானங்களுக்கு நபியாக வந்திருக்கிறேன், பூமிகளுக்கு நபியாக வந்திருக்கிறேன், சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கோணங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அனைத்துக்கும் நான் நபியாக வந்திருக்கிறேன். அத்துணை மலக்குகளுக்கும் நபியாக வந்திருக்கிறேன். ஏன் ஜிப்ரீலுக்கும் கூட எனது வருகையினால் அவருக்கு ரஹ்மத் ஏற்பட்டிருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீலுக்கு அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உயர்வை நாம் புரிய வேண்டும். அந்த உம்மத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் அவருடைய உயர்வை, மதிப்பை நாம் அறிய வேண்டும். நபியவர்களது பிறப்பு போன்று உலகத்தில் எந்த ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை. எப்பொழுது கருவிலே இருந்தார்களோ, ஆமினாமா சொல்றாங்க, எனக்கு உமட்டலே ஏற்பட்டதில்லை. ஒரு பெண்ணுக்கு உமட்டல் ஏற்படும், இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு உண்டாகும். அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஏற்படணும்னு சொல்றாங்க. இது சராசரி ஒரு பெண்ணை விட காட்டிய நிலைதாங்க. நான் தெருவில் செல்லுவேனால் எனக்கு நிழல் ஏற்படும். எனக்கு நிழல், எனக்கு மட்டும் நிழல். அங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் பணிந்து எனக்கு சலாம் முழுவது. யாருக்கு சலாம்? உள்ளே கருவிலே இருக்கக்கூடிய கண்மணி நாயகத்துக்கு சலாம். அந்த செடி கொடிகள் எல்லாம் சலாம் சொல்லல. அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் துறையிலே சென்று கிணற்றிலே தண்ணீர் என்ன போனால் குனிவதற்கு கூட அந்த தண்ணீர் விடவில்லை. அந்த தண்ணீர் மேல் நோக்கி வந்துவிடும். உடனே பக்கத்தில் உள்ள தோழிகள் எல்லாம் சொல்லுவார்கள், கொஞ்சம் இல்லை அப்படின்னா உன் மேல நாங்க கை வைக்கிறோம், அந்த தண்ணி மேல உள்ள தண்ணி அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நீ தண்ணி அல்லதோட உள்ள போயிருது, அதனால நீ பக்கத்துல நின்று நாங்க கையை பிடிச்சா தண்ணி அப்படியே மேலே நிற்கிறது, நாங்க அடிக்கிறது நல்லுவாங்க. நபியவர்கள் பிறப்பதற்கு முந்தியிலிருந்தே அற்புதமாகவே, பிறகு பிறக்கும் நேரத்திலும் அற்புதமாகவே, பிறகு பிறந்த பிறகும் அற்புதமாகவே, நபியவர்களுக்கு அற்புதம் அல்ல, நபியவர்களே அற்புதமாக வந்தவர். நபியவர்களுக்கு அற்புதம் அல்ல, நபியவர்களே அற்புதமாக வந்தார்கள். தலைமுடி சீவிய நிலையில் வந்தார்கள், கண்ணுக்கு சுருமா இட்ட நிலையிலே வந்தார்கள், சத்னா செய்யப்பட்ட நிலையிலே வந்தார்கள், சஜ்தா செய்த நிலையிலே பிறந்தார்கள் என்றால் இப்படி ஒரு குழந்தையை எந்த தாயாவது பெற்றெடுக்க முடியுமா? இனி பெறத்தான் முடியுமா? அல்லாஹ் நபியவர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்தானதற்கா? இப்பொழுது நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்க நினைச்சீங்க வந்தீங்க இல்லை, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தா கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் உங்களை மாறி 10 மடங்கு வெளியில் இருக்காங்க. நீங்க எத்தனை நபர்கள் இங்கே உள்ளே அமர்ந்திருக்கிறீர்களோ அதை விட 10 மடங்கு நபர்கள் வெளியிலே இருக்கிறார்கள். ஆனா உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தான் நபியவர்களை பற்றி கேட்பதற்காக. ஏன் தெரியுமா? நபியவர்களே முஸ்தபா, நபியவர்களே முஜ்தபா. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியை பற்றி கேட்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான் நீங்கள்லாம். சரி, நபியவர்களை பற்றி பேசுறதுக்கு உலகத்தில் எத்தனை நபர்கள் பேச்சாளர்கள் இருக்காங்க தெரியுமா? அனைவருக்கும் அந்த நசீப் உண்டாகாது. நபியவர்கள் எப்படி முஜ்தபாவோ, நபியவர்கள் எப்படி முஸ்தபாவோ, அதே மாதிரி நபியவர்களை பற்றி பேசுறதுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாஹ் சிலரை பேச வைக்கிறான். அப்படி பேசுறவங்கள நம்ம பார்த்தா அண்ணாதுரை இருக்கார் பாருங்க, 300 தலைப்புகள்ல ரெடி அளிப்பாங்க எப்பவுமே. அண்ணாதுரை நபியவர்களது வாழ்க்கை வரலாறு என்று எத்தனை தலைப்புகளிலே, 300 தலைப்புகளிலே எந்த நேரமும் ரெடியா இருப்பார். அவரை மீளாது விழாக்களிலே கூப்பிடுவார்களா? அவர் சொல்லுகிறார், அண்ணாதுரை நபியவர்களை பற்றி பேசி பேசி பேசியே என் பேச்சாற்றல் வளர்ந்து விட்டது.
நபியவர்களை பற்றி அடுக்கு தொடரில் பேசி பேசியே என் பேச்சுக்கு மெருகு ஏற்பட்டு விட்டது. நபியவர்களை பற்றி நான் எப்பொழுதும் தயார் நிலையில் வைத்திருப்பேன். அந்த மேடையில போய் உட்கார்ந்த பிறகுதான் சீட்டே வருமா. நபியவர்களின் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசவும் உடனே குடும்ப வாழ்க்கையை பற்றி அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவார். மேடையில போய் உட்கார்ந்த பிறகுதான் வருமா நபியவர்களுடைய வெளி உலக வாழ்க்கை அப்படின்னு வருமா. நபியவர்கள் வெளி உலக வாழ்க்கையில எப்படி இருந்தாங்கன்றத மணிக்கணக்கா பேசுவார். ஏங்க ஒரு அண்ணாவை அண்ணா பேச வைக்கிறாங்க, என்ன காரணங்க? நாம பேசுறதுக்கு முற்படாத போது அல்லாஹ் அண்ணாதுரையை பேச வைக்கிறான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே இருந்த மதுரை ஆதீனத்தை பேச வைக்கிறான். இன்னும் பேச வைப்பான், உலகெங்கிலும் பேச வைப்பான். நாம இதுல கொஞ்சம் கூட தொடங்கணும், அல்லாஹ் நம்மளை ஒதுக்கிடுவான். நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை, நீ புகழ் பாட வேண்டிய அவசியமே இல்லை, நீ இதுல மூக்க நுழைக்கவே தேவையில்லை, நீ மது நசீபி, நீ வெளியே போயிருந்து சொல்லி அந்த நசீபை யாருக்கு தருவான்? மதுரை ஆதீனத்துக்கு கொடுத்துருவான், அண்ணாதுரைக்கு கொடுத்துருவான், ஆங்கிலம் படித்தவர்களுக்கு தந்துருவான், மிகப்பெரிய பெரிய பேராசிரியர்களுக்கு தந்துருவான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தருகிறார். காரணம் நபியவர்கள் யார்? முஸ்தபா. நபியவர்கள் யார்? முஜ்தபா. நபியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கும் போது இதை சொல்வதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அதை கேட்பதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தேர்ந்தெடுக்கத்தான் அனைத்தையும் தந்தான். மக்காவை நபியவர்களுக்காக தேர்ந்தெடுத்தார், மதீனாவை நபியவர்களுக்காக தேர்ந்தெடுத்தார், சஹாபிகளை நபியவர்களுக்காக தேர்ந்தெடுத்தார், ஒவ்வொன்றையும் நபியவர்களுக்காகத்தான் தேர்ந்தெடுத்தார். இந்த வானத்தை படைத்த நபியவர்களுக்காக, பூமியை படைத்த நபியவர்களுக்காக, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் படைத்த நபியவர்களுக்காக என்று அல்லாஹ் சொன்னதை நபியவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அந்த நபியை நாம் உம்மத்தினராக ஆக்கி நபியவர்களுக்கு நாம் உம்மத்தாக வந்திருக்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய தேர்ந்தெடுப்பு. எனவே நாம் இதை உணர வேண்டும். சரி, அந்த நபி என்ன சொன்னார்கள் அதை சொல்லி முடிக்கிறேன். எங்க இங்க கவனிக்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கொள்கை இருக்கல்லவா, ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்திலே பரத்த வேண்டும். இனி எந்த நபியும் இல்லை என்பதை கல்விலே புகுத்த வேண்டும். இனி எந்த ஷரியத்தும் இல்லை என்பதை ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலேயும் புகுத்த வேண்டும். அவனை மனிதனாக மாற்ற வேண்டும். ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய பில்டிங் வேணாலும் கட்டிடலாம், எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியை வேணாலும் கட்டிடலாம், எவ்வளவு பெரிய காலேஜை வேணாலும் நடத்திடலாம். ஆனா ஒரு மனுஷனை உருவாக்குறது அவ்வளவு பெரிய கஷ்டம். பெரிய யூனிவர்சிட்டி, பெரிய காலேஜ், கல்லூரி, அதுல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தன்னுடைய சக மாணவனை தவறுக்கு அழைச்சு அந்த தவறுக்கு அவன் உடந்தையாக இல்லைன்னு சொல்லி கொலை பண்ணிட்டான். கொலை செஞ்சவன டாக்டரு, கொலை செய்யப்பட்டவனும் டாக்டருக்கு படிச்சவன். அப்ப உடனே உலகம் கேட்டுச்சு, இவ்வளவு பெரிய கல்லூரியை கட்டியே அவன் நீ கட்டி காக்கலையே. அவ கல்லூரியை கட்டிடலாம், மனுஷனை கட்டி காக்குறதான் கஷ்டம். பெரிய யூனிவர்சிட்டியை கட்டியிருந்தான், ஆனா மனிதனா மாத்திரதான் கஷ்டம். நபியவர்கள் நான் யூனிவர்சிட்டி கட்ட வந்தேன் என்று சொல்லியிருந்தா எல்லாரும் வந்து ஒத்து வச்சிருப்பாங்க. நான் பெரிய கல்வி புரட்சி செய்ய வந்திருக்கேன்னு சொன்னா அந்த கல்வி புரட்சிக்காக வேண்டி எத்தனையோ உதவிகள் வந்திருக்கும். நான் வல்லரசு நாடுகளை உருவாக்க வந்திருக்கேன்னு சொன்னா அப்படிதாங்க வரணும், உங்களை மாறி ஒருத்தருக்காக எதிர்பார்த்தேன்னு சொல்லி அனைவரும் ஒத்து வச்சிருப்பாங்க. நான் இந்த உலகத்தில் உள்ள பொருளாதார வீழ்ச்சியை நான் சரி கட்ட வந்திருக்கிறேன்னு சொன்னோம்னா இந்த மாறி ஒருத்தருக்காக வேறும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நபியவர்கள் சொன்னார்கள், நான் ஏகத்துவத்தை போதிப்பதற்காகவும் மனிதர்களை உருவாக்க வந்திருக்கிறேன். மனிதர்களை மனிதர்களாக உருவாக்க, அவர்களுக்கு உண்டான மதிப்பை உணர வைக்க நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. எல்லாரும் பின்னால போயிட்டாங்க. வேணாங்க, நாங்க எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருந்துட்டு போறோம். நாங்க சாராயத்தை நாங்க மண்டை ஓட்டல குடிக்கணும்னா குடிச்சிடுவோம். ஒட்டகம் நிக்கிற நிலையிலேயே அதோட மூக்கனாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இறைச்சிய அதை மட்டும் வெட்டி சுட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒட்டகம் இனத்தோடு இருக்கவே அதனுடைய தொடைப்பகுதியில மட்டும் வெட்டி அதை போட்டு சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட மக்களை மனிதர்களாக மாற்றி 23 ஆண்டுகளிலே அவர்களை அரியணையில் அமர்த்தி அழகு மாற்ற நபி அவர்கள் சொன்னார். எனவேதான் தி 100 என்ற 100 நபர்கள் புரட்சியாளர்கள் என்று 100 நபர்களை தேர்ந்தெடுத்த போது அதிலே முதல் நபராக என் பெருமானாரை அந்த கொண்டு வந்தவரும் கூட கிறிஸ்தவர் தான்.
அவர் சொன்னது இதுதான். 23 ஆண்டுகளிலே ஆடு வைக்கக்கூடியவர்களுக்கு அறிவு ஒழுக்கம் எல்லாம் போதித்து அவர்களை மனிதர்களாக மாற்றி அவர்களை அரசர்களாக ஆக்கி வைத்த அந்த புரட்சியை உலகத்தில் எவரும் செய்யவில்லை, செய்யவும் முடியாது. ஏங்க நல்லா படிக்கிறான், நல்ல நாலேஜ் இருக்கு, நல்ல விளக்கம் இருக்குன்னா அவனுக்கு படிச்சு கொடுக்கறது பெரிய விஷயமே இல்லைங்க. அவனுக்கு ஓதி தர்றதுலாம் பெரிய விஷயமே இல்லை. நாம முதல்ல அதை செய்ய வைப்போமே. நல்லா படிக்கிறான், நல்ல டேலண்டா இருக்கான், இவனை எப்படியாவது உண்டாக்கணும். இவன் நல்ல ஞாபகம் ஆட்டம் இருக்கு, இவனுக்கு நல்ல சிந்தனை இருக்கு, இவனை எப்படியாவது எம்ஏ ஆக்கணும், எம்பிஏ ஆக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒண்ணுக்குமே உதவாத பாருங்க, அவனை உருவாக்குறது பெரிய விஷயம். அதற்கு பெயர் தான் உருவாக்குதல். ஏற்கனவே அவன் உருவாகி இருக்கிறான், அவனுக்கு போதிக்கிறதுக்கு பேர் என்னங்க? சொல்லிக் கொடுத்தல். ஆனா இவனை உருவாக்குதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் சொல்லிக் கொடுக்க மட்டும் வந்தவர்கள் அல்ல, நபி அவர்கள் உருவாக்கவும் வந்தவர்கள். எனவே தான் நபி அவர்களது வாழ்க்கை முழுக்க சமூக சேவையாகவே இருந்திருக்கிறது. அதுவே உருவாக்கம் உள்ளே இருந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு சில செய்திகளை சொல்கிறேன், மனதில் படுகின்ற வகையிலே சொல்கிறேன். எங்களது சென்னையிலே கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த இடத்தை நிரப்புல, இந்த இடைவெளி நிரப்பம் உள்ளவங்க, நான் சொல்றதெல்லாம் போய் அங்கதான் வந்து வாங்க, நெருங்கி வாங்க, எழுந்து வாங்க, எழுந்து வாங்க. சென்னையிலே ஆங்காங்கே சென்னையினுடைய எல்லா பகுதிகளிலேயும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 பகுதி, ஏனென்றால் இருக்கிறதெல்லாம் அவங்கதான் இருக்கிறாங்க. இப்ப ஏன்னா அத்தனை முஸ்லீம்களும் அவங்களுடைய கம்பெனியை விட்டுட்டாங்க, அவங்களுடைய வீடுகளை எல்லாம் விட்டுட்டாங்க, சொத்துக்களை எல்லாம் இழந்துட்டாங்க. கேட்டா வியாபாரமே இல்லைங்க. யார் வாங்குறான்னு பார்த்தா ஜெயின் வாங்குறான், மார்வாடி வாங்குறான், எல்லாமே மாற்றாருக்கு வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. மெட்ராஸ்ல கிட்டத்தட்ட 3/4 பாதி அவங்களுக்கு போயிருச்சு. ஏன் இவ்வளவு பறக்கத்தை அவங்களுக்கு எப்படிங்க? ஏன் நம்மகிட்ட இருந்த பறக்கத்துலாம் என்ன ஆச்சு? ஏன் ரப்பு நமக்கு தந்த ஞாபகத்தை ஏன் கொடுக்கிற அளவுக்கு ஆச்சு? என்ன காரணம்? ஏன் இந்த தகுதியை நாம இழந்தோம் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் நினைச்சு பார்த்தா மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடங்கள் எதுன்னா முக்கியமான சிட்டியா இருக்குதோ, தீநகர் எடுத்துக்கோங்க, வடபழனி எடுத்துக்கோங்க, வேசேரி எடுத்துக்கோங்க, அதே மாதிரி மவுண்ட் ரோடு எடுத்துக்கோங்க. எங்க பார்த்தாலும் டெய்லி ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, டெய்லி வருடம் 360 நாள் கூட ஆங்காங்கே கொடை போட்டு இரவெல்லாம் பட்டினியா கிடந்த அந்த பிளாட்பாரத்துல படுத்து கிடந்த அந்த ஏழைகளுக்கு, சுமைதுக்கிகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளினால் விரட்டி அடிக்கப்பட்ட தாய் தந்தையர்களுக்கு போறதுக்கு போக்கே இல்லாம, வீடே இல்லாம ரோட்ல படுத்து கிடந்த அந்த ஏழைகளுக்கு தினந்தோறும் சுட சுட பொங்கல், தினந்தோறும் அவங்களுக்கு 4 இட்லி, அவங்களுக்கு ஒரு பாயாசம், 2 வடை எங்கிட்ட கிடைக்கும். யார் கொடுக்குறா இன்னைக்கு? எந்த முஸ்லீம் கொடுக்குறா? எந்த முஸ்லீம் யார் இந்த சிந்தனை வந்திருக்குதா? ஆனால் இதையெல்லாம் போதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் அதிலிருந்து மிக தூரமாகி போனவர்கள் இஸ்லாமியர்கள். அல்லாஹ் அவர்களை கொண்டு அந்த வேலையை வாங்குகிறான். அவர்கள் தினத்தோடு இந்த வேலை செய்ய, நாம ஒரு வரியில சொல்லுவோம், வாங்குறதுலாம் வட்டி கொடுக்க மாட்டானா அப்படி சொல்லிட்டு, ஏன் அவன் வட்டிக்காரனாவே இருக்கிறான், வட்டி காசுலே தரான், ஏன் அதான காசு வச்சிருக்கிற நீங்க ஏன் செய்யக்கூடாது? ஏன் நாம ஏன் செய்யக்கூடாது? ஏங்க நாம தான் 50 ரூபாயில முடிய வேண்டிய விஷயத்த 500ல முடிக்கிறோம், 500ல முடிகிற விஷயத்த 5000த்துல முடிக்கிறோம், 5000த்துல முடிகிற விஷயத்த 50000த்துல முடிக்கிறோம். படோடமும் பெருமைக்காக, பகட்டுக்காக, அகந்தைக்காக, அனுபவத்துக்காக நம்ம அலையும் போது அதுதான் நம்ம வீடுகளை எல்லாம் விற்கிற மாதிரி ஆக்கலாம், நம்ம சொத்துக்களை எல்லாம் விற்கிற மாதிரி ஆக்கலாம், கம்பெனிகளை மூடுற மாதிரி ஆக்கலாம். எல்லாத்தையும் யார் வாங்குறான்னு பார்த்தா அவன் தான் வாங்குறான். பக்கத்துல முஸ்லீம் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு கொடுக்கலான்னு நினைச்சா அவர் மண்டையில அடிச்சு ஒரு 10 லட்சத்தை குறைச்சவங்களான்னு அவர் பார்க்கிறாரு. ரொம்ப தேவையில்லாம இருக்கிறான், ஒண்ணுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கான், இந்த நேரம் பார்த்து வாங்கினா தான் சரி வரும்னு அவன் நேரத்தை எதிர்பார்த்து நிற்கிறான். யாரு? நம்ம கூட பிறந்தவன், நம்ம முஸ்லீம். நம்ம ஏமாத்த நினைக்கிறான், நம்மளை ஏற்று பிழைக்கலாம்னு நினைக்கிறான், மண்டையில அடிக்கலாம்னு நினைக்கிறான், வயிற்று அடிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அங்க இருக்கிற ஒரு மார்வாடி ஓடி வந்து,
तुम्हारे मकान बेचने का है मैं सुना, तुम्हारे कंपनी बेचने का है मैं सुना, உன் வீடு விற்கிறதா கேள்விப்பட்டேன், உன் கடை விற்கிறதா கேள்விப்பட்டேன். எவ்வளவுக்கு கேட்கறாங்க? அடி கேட்கறாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு சரிப்பட்டு வரல. எவ்வளவு கேட்கறாங்க? 50 கேட்கறாங்க. நான் 80 சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உடனே அவன் சொல்றான் 50 வேணாம், 80 வேணாம், 1 கோடி ஏங்க கொடுக்க மாட்டானா? தன்னுடைய தேவையை மீறி அவன் தருகிற நேரத்தில் அதை யாருக்கு விற்கிறான்? அப்படி விற்கப்பட்டு 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 மெட்ராஸ் முழுக்க அவனாக இருக்கிறான். ஏங்க இதுதானே நடந்தது பலஸ்தீனத்துல. யூதர்கள் உள்ளே நுழைந்து அவர்கள் இடங்களை வாங்கும் போது பலஸ்தீன மக்கள் விற்க முடியல. அதை வாங்குறவங்க ஏமாற்ற நினைச்சாங்க, வயிற்றில் அடிக்க நினைச்சாங்க, தலையில் அடிக்க நினைச்சாங்க, தலை குனிய வைக்க நினைச்சாங்க. சக முஸ்லீம்கள் இப்படி செய்யறாங்களே, ஆனா வாங்கறதுக்கு யூதன் தர்றானே, அவன் 1 சொன்னா 10 தர்றானே சொல்லி யூதனுக்கு விட்டாங்க. இன்று யூதனுடைய அதிகாரம் ஆயிடுச்சு, முஸ்லீம்கள் படுத்தி ஆயிட்டாங்க. இந்த நிலைக்கு தான் நாம் ஆராய்ச்சி. நமக்கு எங்க சமூக சேவையுடைய சிந்தனை இருக்கிறது? சமூகத்துக்காக வேண்டி கூட பிறந்த அண்ணனுக்கு, கூட பிறந்த தம்பிக்கு, தங்கச்சிக்கு உதவுறதுக்கு முன் வரலையே, அப்புறம் எங்க சமூகத்துக்கு சேவை செய்ய போறோம்? கிறிஸ்தவ ஸ்கூல்களை நினைத்து பாருங்கள். கிறிஸ்தவ ஸ்கூல் என்ன சொல்லி அனுப்புறாங்க தெரியுங்களா? நாளைக்கு வரும்போது ஒவ்வொரு பிள்ளையும் கையில 5 ரூபா கொண்டு வந்தா போதும். என்ன சொல்றாங்க? 50 இல்லைங்க, 500 இல்லைங்க, 5000 இல்லை, எவ்வளவுங்க? ஒரு பெண்ணுக்கு, ஒரு பிள்ளைக்கு 5 ரூபா கொண்டு வாங்க போதும். ஏன்னா ஊனமுற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யணும். எப்படி பழக்கிறாங்க பார்த்தீங்களா? நாம குணத்தை பழக்கிறோம், பாத்தியாம பழக்கிறோம், சூறாக்களை பழக்கிறோம், மஞ்சளை பழக்கிறோம், எல்லாத்தையும் பழக்கிறோம். பிறருக்கு உதவி செய், ஏழைக்கு உதவு, கஷ்டப்பட்டவர்கள் மீது கருணை காட்டு, இரக்கம் காட்டு, கண்ணீர் வடி. எங்கள் இதையும் சேர்த்து நாம சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். என் பிள்ளை குணத்து ஓதுங்க அப்படின்னு சொல்றோம், அழகா குணத்து ஓதி காட்டுது. என் பிள்ளை அழகா அத்தையா ஓதுங்க, அழகா ஓதி காட்டுது. என் பிள்ளைக்கு இத்தனை சூறா தெரியுங்க, அழகா ஓதி காட்டுது. கையில வச்சிருக்க சாக்லேட்டை கொடுப்பா, கையில காசை கொடுத்து இந்த பக்கீருக்கு கொடுக்கும், அவங்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. ஏங்க நம்ம வளர்ப்புலையே அப்படிதானங்க வளர்க்கிறோம். தான் கொடுத்தா தானே தான் உள்ள கொடுக்கும். தான் கொடுக்கறத பார்த்தாங்கன்னா கை குழந்தை கொடுக்க பழகும். ஆனால் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், நாளைக்கு வரும்போது ஆளுக்கு 5 ரூபா கொண்டு வாங்க சொல்றாங்க. மொத்த ஸ்கூல்கள்ல 2000 பேர், 3000 பேர், 4000 பேர், சில நேரங்கள் 5000 பேர் இருக்கக்கூடிய ஸ்கூல்கள்லாம் இருக்கு. ஏங்க ஒரு குழந்தைக்கு 5 ரூபான்னு சொன்னா என்ன ஆச்சு? கணக்கு கொடுங்க. 1000க்கு கணக்கு கொடுங்க, 2000க்கு கணக்கு கொடுங்க. அக்கட்டத்துல ஒரு பெரிய தொகை வந்து சேர்ந்தது. அந்த தொகையை கொண்டு போய் ஊனமுற்றவர்களுக்கு தர்றத ஒரு அழகான ஒரு பிரசங்கமா வச்சு, ஊனமுற்றவர்களுக்கு நாம் உதணும், ஊனமுற்றவர்களை நம்ம ஆதரிக்கணும், ஊனமுற்றவர்கள் மீது இறக்கம் காட்டணும். இது நமது இயேசு செய்தார். இயேசுவனுடைய நாமம் உண்டாகட்டும், அவருடைய இது உண்டாகட்டும், அது உண்டாகட்டும் சொன்னே இந்த குழந்தை நினைச்சு பார்க்குது. இதெல்லாம் நம்ம வீட்டுல யாரும் சொல்லித்தரலையே, இதெல்லாம் நமக்கு யாருமே சொல்லித்தரலையே. உண்மையிலேயே கிறிஸ்து மதம் தான் உயர்ந்ததோ, அதுதான் சிறந்ததோ நினைக்க வைக்கிறது அவங்கதான். ஆனால் அவர்கள் செய்கின்ற சேவையின் மூலமாக தங்களுடைய மிஷினரியை பலப்படுத்துகிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை கொண்டு வந்த கல்வியை ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார்கள். தாடி வச்சவரு, நான் பார்க்கிறேன், தாடி வச்சவரு, ஜிப்பா போட்டவரு, நல்ல தீண்டாரி, தொழுக முடிச்சுட்டு வெளியில வந்தாரு. ஒரு ஆட்டக்காரர் அடிச்சுட்டு அவனோடு போய் நான் கீழே விழுந்தாரு. மண்டையில இருந்து ரத்தம் விழுகுது. ஏங்க புதுசு போய் பார்த்துட்டு போறாரு ஒரு வாட்டு, ஜப்பா போய் பார்த்துட்டு போறாரு ஒரு வாட்டு, அத்தனை முஸ்லீம்களும் பார்த்துட்டு போறாங்க. எங்க சக தொழுகையாளிகள் பார்த்துட்டு போறாங்க. போறவங்க வரவங்க யாருமே அதை பத்தி நினைக்கல. ஆனா ஒரு ஆட்டோல 2 நன்ஸுங்க வந்தாங்க, கிறிஸ்தவ சிஸ்டர்கள் 2 பேர் வந்தாங்க. உடனே ஆட்டோ ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு 2 பேரும், ஒரு பெண்ணு 2 காலையை பிடிச்சிருச்சு, இன்னொரு பெண்ணு தலையும் கையும் பிடிச்சு அப்படியே கொண்டு வந்து ஆட்டோக்குள்ள ஏற்றி ஜிஹெச் கொண்டு போய் கூடவே இருந்து எல்லாமே பார்த்து கொண்டு போய் வீட்டுல விட்டா அவருடைய உள்ளத்துல என்ன வருவார்? என் மகன் கூட செய்யல, என் மக்கள் செய்யல, என் கூட இருக்கிற முசல்லிகள் செய்யல, என் ஊருக்காக செய்யல, என் நாட்டுக்காக செய்யல, என் இஸ்லாமிய செய்யல, நீங்கள் என்னவா எனக்கு செய்கிறீர்கள்? நீங்க யாருமா? நீங்க எதுவுமே வேண்டாம்,
கர்த்தரின் ஸ்தோத்திரம் உண்டாகும். எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். நன்றி நன்றி எனக்கு சொல்லாதீர்கள், கர்த்தருக்கு சொல்லுங்கள். நன்றி கர்த்தருக்கு உண்டாகட்டும், ஸ்தோத்திரம் அவருக்கு உண்டாகட்டும். இவன் அறியாமலேயே நன்றி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சொல்ல வைக்கிற மாதிரி இருக்கு. எங்க சமூக சேவையை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு செய்யறாங்க, வெற்றிக்கு மேல் வெற்றி ஆகிட்டே போறாங்க. ஆனா நாம ஒரு சின்ன சேவையை செஞ்சா உலகம் முழுக்க கண்டனாடி. ஒரு ஊரில் நாங்க 7 வருஷம் தராங்க வச்சேன். அந்த ஊரிலே ஒரு பள்ளி, அந்த பள்ளியினுடைய பேர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரக்கையிலும் ஒவ்வொரு பேர் எழுதப்பட்டிருக்கும். அப்துல் குத்தூஸ் சாப்பிட்டா குத்தூஸ் சுத்திக்கிட்டே இருப்பாரு, அப்துல் ஜப்பார் சுத்திக்கிட்டே இருப்பாரு, அவர் அங்க சுத்திக்கிட்டே இருப்பாரு. பேரெல்லாம் சுத்துறாரு, நாட்டுல பறக்குது பேரு. 2 பேன் வாங்கி கொடுத்துட்டா அதுக்கடுத்து முத்தவல்லிக்காக வேண்டி சீட்டு கொடுக்குறாரு. நானும் எலெக்ஷன்ல நிற்கிற முத்தவல்லிக்காக உங்கள்கிட்ட என்னென்ன குவாலிட்டி இருக்கு, 2 பேன் வாங்கி போட்டிருக்கேன், 2 லைட் வாங்கி போட்டிருக்கு, கப்பு சுத்து கழுவுறதுக்கு 2 வாங்கி போட்டிருக்கு. நம்ம நிற்கிற நம்ம சேவையினுடைய நிலை இந்த நிலைதாங்க. இமாமா நீங்க தான் இமாமா அப்படி கேட்கிறாரு. என்னக்கு ஒரு மாறியா கேட்கறீங்களா, என்ன விஷயம்? அவன் பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது தொடக்கிறதுக்கு மேட்டெல்லாம் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், அதனால இன்னிலிருந்து உங்களை அதிகாரம் பண்ணுவேன். நம்ம நிலை இந்த நிலை வருங்க. சிஎம்சியில ஒரு ஆலிம் அட்மிட் ஆயிருந்தாரு. ஏங்க சிஎம்சியில ஒரு ஆலிம் அட்மிட் ஆயிருந்தாரு. அவருக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்குது. அந்த ஆபரேஷனுக்காக 4 பாட்டில் ரத்தம் தேவை. நல்ல கவனிங்க, கொஞ்சம் அழுத்தமா பேசுறதுனால உள்ளத்துல போய் படத்தான் செய்யும், படுறதுக்கு தான் சொல்றேன். நான் 4 பாட்டில் ரத்தங்க, 4 பாட்டில் ரத்தம் வேணும். உடனே அவர் தன்னுடைய பள்ளிக்கு தன்னுடைய மஹல்லாவுக்கு போன் அடிக்கிறார். உடனே மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தன் இயக்கத்துக்கு போன் அடிக்கிறார். நீங்க கேட்கக்கூடாது, என்ன இயக்கம்னா கேட்கக்கூடாது, நம்ம இயக்கத்தினுடைய பேர்லாம் சொல்லல, அவங்க இருக்கக்கூடிய இலாசான நடவடிக்கை தான் சொல்லு. நமக்கு இயக்கத்தை பத்தி பேச்சே இல்லை. நபியவர்கள் கொண்டு வந்த அந்த சமூக சேவையை எவர் செய்தாலும் அவர்கள் உயர்ந்தவர்கள் தான், அவர்கள் சிறந்தவர்கள் தான். அதை நாம் செய்யவில்லை என்றால் உண்மையிலேயே நாம் கேவலப்பட வேண்டும், உண்மையிலே நாம் வெட்கப்பட வேண்டும். அதை அவர்கள் செய்கிறார்கள், அதற்கு எந்த ஒரு குற்றத்தையும் கற்பிக்க கூடாது. உடனே அங்கே அந்த இயக்கத்துக்கு அவர்கள் போன் அடிச்சு, அவர் அங்கே இருக்கக்கூடிய ஹெட் ஆபீஸ்க்கு போன் அடிச்சு, வேலூர்ல இருக்கக்கூடிய ஹெட் ஆபீஸ்ல இருந்து 2-3 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த ஒவ்வொருத்தரையும் ரத்தம் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு முன்னால அவங்களுடைய வெயிட் என்னன்னு பாக்குறதுக்காக வந்து நிப்பாட்டி இருக்காங்க. நிப்பாட்டினா அந்த 100 வரைக்கும் தான் போகுது, ஆனா அவங்க 100 தாண்டி இருக்கிறாங்க. போய் நின்று சாட்டுன்னு அடிக்கிறான் 100, அதுக்கடுத்து போறதுக்கு இடம் இல்லாம மொத்தம் 3 பேர் போய் நின்று இருக்கிறாங்க. ஜாம் நின்று இருக்காங்க. நின்றவங்கள்ட்ட பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு 4 பாட்டில் ரத்தம் அவங்கள்ட்ட எடுத்திருக்காங்க. எடுத்த 4 பாட்டில் ரத்தத்தை யாருக்கு செலுத்துறாங்க? சமூகத்துக்காகவே தன்னை கொடுக்கின்ற ஆலிமுக்கு, சமூகத்துக்காகவே தன்னை இழக்கின்ற அந்த ஆலிம் பெருந்தகையின் உயிருக்காக வேண்டி அந்த 4 பாட்டில் ரத்தம் உள்ள ஏறுது. அந்த பிள்ளை, அந்த ஆலிமுடைய மனைவி அந்த 3 பேருக்கும் சுக்ரியா சொல்லி, நன்றிங்க, டீ சாப்பிட்டு போங்களேன், சுக்ரியா டீ சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த 3 பேருக்கு கோவமாயிட்டாங்களாம். என்னமா தங்கச்சி நீ இப்படி சொல்ற? நாங்க முகம் தெரியாதவர்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறோம், முகம் தெரிஞ்சு இன்னைக்கு தான் ஒரு ஆலிமுக்கு நாங்க தரோம், நாங்க எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறோம். டீயை கொடுத்து கலங்கப்படுத்துறீங்களா, டீ குடிக்கிறீங்களான்னு கேட்கறீங்களா, அதுல வேற நன்றின்னு சொல்லி இந்த நன்மையை இங்கேயே முடிச்சிடலான்னு பாக்குறீங்களமான்னு சொன்னாங்களாம். இந்த சேவை மனப்பான்மை அத்தனை இருக்கா? சுண்ணத்த மாற்றங்களோட நம்மகிட்ட வேணும், நம்மகிட்ட தான் அதிகமா இருக்கணும். ஏனென்றால் நபியவர்கள் மீது உயிரே கொடுக்கிற பாசம் நமக்கு இருக்கிறது. நபியவர்களை உயிரை விட மேலாக நினைக்கிற பாசம் நம்மிடத்தில் இருக்கிறது. நபியவர்களை புகழ்ந்து புகழ்ந்து பாடுகின்ற உயர் பதவியை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். நபியவர்களின் மீது பாசம் கொண்ட உம்மத்தாக இருக்கிறோம், பிரியம் கொண்ட உம்மத்தாக இருக்கிறோம். ஆனா பாசம் மட்டும்தான் இருக்குது, பிரியம் மட்டும்தான் இருக்குது, நேசம் மட்டும்தான் இருக்குது, இபாதத்து மட்டும்தான் இருக்குது. ஒரு புண்ணியமும் இல்லை மற்றவங்களுக்கு, பிறருக்கு எந்த புண்ணியமும் இல்லைங்க. ஒரே விவாதம், நான் சொல்றது சரியா, நீ சொல்றது சரியா, இதுக்கு என்ன ஆதாரம், அதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு தான் ஆதாரம் இருக்கு, அதுக்கு ஆதாரம் இல்லை, நீ காப்பீர் நான் காப்பீர், நீ முஸ்லிம் நான் முஸ்லிம். யாரா முஸ்லிம் யாருக்கு? எல்லாத்தையும் காப்பீர் காப்பீர் முஸ்லிம் யாரு? சென்னையிலே முகப்பேரிலே ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக மைனாபாய்
என்று ஒரு பல்லவட்டிக்காரர் இருந்தார். அல்லாஹ் அவரது கபரை, அவரது மன்னரையை அல்லாஹ் நூறினால் நிரப்புவானார். ஆமீன் சொல்லுங்க, சேர்த்து. ஏன்னா அவர் என்ன செய்தார்னு சொல்லப்படும். எங்க அவருடைய பேர் மகப்புன்னு சொல்லிட்டேன். அந்த பேர் அவங்க சொந்தங்களுக்கு போய் சேர்ந்தா சந்தோஷம் அடைவாங்கல்ல. ஏங்க மைனாபாய், அவர் சிங்கப்பூர் ஷாப்பிங் என்று ஒரு கடை, இப்போ கூட இருக்கிற கடை. அவர்களது பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, நல்ல நிலையில இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அந்த மைனாபாய் என்ன செய்வாரா, இன்னும் சரித்திரம் சொல்கிற வகையை போனால் ஒரு கடை கூட இல்லாத, ஒரு கடை வீடு கூட இல்லாத நேரம், ஒரு மெடிக்கல் கூட இல்லாத நேரம், மக்களுக்கு மிக தேவையுள்ள வசதிகள் கூட கிடைக்காத இடமாக, காந்த பூமியாக இருந்த இடத்துல இவர் போய் ஒரு சிங்கப்பூர் ஷாப்பிங் தொடங்குறாரு. தொடங்கிட்டு என்ன செய்யறாரு, கூலி தொழிலாளிகள் இருக்காங்கள, ஏழை பாடைகள், அந்த மாதிரி உள்ள ஒரு 200 பேரை ஒண்ணு சேர்க்கிறார். அந்த ஒண்ணு சேர்க்கறதுல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, காபிர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க, வெங்கடேசர் இருக்கிறாங்க, நடேசன் இருக்கிறாரு, சாமி இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. பெண்கள் முதல் கொண்டு ஆண்கள் முதல் கொண்டு எல்லாமே டெய்லி ஒரு மஞ்சள் பையோட வருவாராம். தன்னுடைய கடைக்கு வரும்போது ஒரு மஞ்சள் பையோட வருவாராம். வந்து நின்று சொல்லுவாரா, அத்தனை ஒரு வாங்கல் இல்லை, ஆளாளுக்கு அன்றைய கணக்குல 2000 ரூபாய் தருவாங்க. ஏங்க ஒவ்வொருத்தருக்கு 2000 ரூபாய் கையில கொடுப்பாங்க. ஏங்க இன்னையில 30 வருஷத்துக்கு முன்னாக 2000 ரூபாய் கையில கொடுத்து சொல்லுவாரா, இன்னைக்கு நீ என்ன வியாபாரம் செய்யறியோ அதை இந்த 2000 வாங்கிட்டு வந்து இந்த 2 பக்கத்துலையும் போடணும். என் கடையை சுற்றி போடணும். என் கடையினுடைய வலது பக்கம் இடது பக்கம் லைன கடை போடணும். இன்னைக்கு 1000 வரைக்கும் நீ சம்பாதிக்கணும். எவ்வளவு நாள் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சுக்கிட்டு உன்னுடைய லாபத்தை எடுத்துக்கிட்டு சாயந்தரம் ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நாளைக்கு திரும்ப 2000 ரூபாய் உனக்கு வேணும். அதனால கொண்டு வந்து சாயந்தரம் 2000 ரூபாய் கொடுத்தணும். அவர் காலையில் 2000 கொடுத்துருவாரு, சாயந்தரத்துல 2000 வாங்கிடுவாரு. ஆனால் இந்த 2000 கொண்டு 4000 சம்பாதிச்சிருப்பாங்க. 2000 எடுத்துக்கிட்டு 1000 எடுத்துக்கிட்டு 500 எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. இப்படி உருவானதுதான் முகப்பேர் வந்தார். சென்னையில் இருக்கக்கூடிய முகப்பேர் இருக்கு, அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ரிச்சான இடம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அது உருவாகி இருக்குன்னா அதை உருவாக்குறது யார்? நாம உருவாக்குறேன். எவ்வளவு சமூக சிந்தனை. நான் முஸ்லிம்களுக்கு தான் தருவேன் என்றாரா, நான் இல்ல கிறிஸ்டியன்களுக்கு தான் தருவேன் என்றாரா, இல்ல நான் இந்துக்களுக்கு தான் தருவேன். யார் வேண்டுமானாலும் வாங்குங்கள், உங்களோட தொழில்துறையை நீங்கள் வளர்த்துங்கள். நீங்கள் அதன் மூலமாக நீங்களும் நல்லா இருக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும். ஏங்க இதைத்தான நபிகள் சொன்னாங்க, யார சொல்லலாம் மக்களிலேயே சிறந்த மக்கள் யார் கேட்டதுக்கு கைருன்னாஸ் மை என்ப உன்னாஸ், மக்களிலேயே மிக சிறந்தவர் தகத்து சொல்லுபவர் சொல்லல. மக்களிலேயே மிகச் சிறந்தவர் எந்த நேரமும் தஸ்தி உருட்டக்கூடியவர் சொல்லல. மக்களிலேயே மிகச் சிறந்தவர் பள்ளியிலேயே நடப்போர்னு சொல்லல. மக்களிலேயே மிகச் சிறந்தவர் தொழிலே கிடப்போர்னு சொல்லல. மக்களிலேயே மிகச் சிறந்தவர் மக்களுக்காக சேவை செய்பவர் சொல்லலாம். மக்களுக்காக சேவை செய்தவர். அதைத்தானே அவர் செஞ்சுட்டு போனாரு. இன்னைக்கு கபரு, இன்னைக்கு அவருடைய கபரு எவ்வளவு நூறா இருக்கும் நினைச்சுப்பாரு. ஏனென்றால் நபியோட சொன்னதை செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. தொழுக முடிச்சுதான் செஞ்சாரு, நோன்பு அவரால முடிச்சதை வச்சாரு, ஹஜ் செய்தாரு, என்ன அவரால் முடியல செஞ்சாரு. ஆனா இதை நபியவர்கள் விரும்பிய வகையை செய்தார். இதை அல்லாஹ் விரும்பிய வகையில் செய்திருக்கிறார். அப்படி என்றால் இவர் மக்களில் உயர்ந்தவர் தானே. இந்த மாதிரி உயர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க நினைச்சு பாருங்க. மூளை முடுக்கெல்லாம் கிறிஸ்தவ ஸ்கூல்கள், மூளை முடுக்கெல்லாம் கிறிஸ்தவ கல்லூரிகள், மூளை முடுக்கெல்லாம் நாடார்களின் திருமண மண்டபங்கள், மூளை முடுக்கெல்லாம் நாடார்களுடைய ஸ்கூல்கள், காலேஜுகள். எந்த முஸ்லிம்கள் காலேஜ் திறந்தாங்க? ஒரே ஒரு காலேஜ். அந்த காலேஜில் சேர்க்கவே முடியாது, அவ்வளவு காசு. சென்னைக்குள்ள ஒரு 4-5 ஸ்கூல்கள் இருக்கு. அந்த 4-5 ஸ்கூலுமே சுன்னத்து ஜமாத்துக்கு மாற்றப்படும். 4 ஸ்கூல்கள் இருக்கு. அந்த 4 ஸ்கூல்களுக்குள்ள நுழைஞ்சா சஹாபிகளுடைய அந்தஸ்த கல்புலங்கள் எடுத்துருவாங்க, நபிமார்களுடைய பிரியத்தை கல்புலத்தை எடுத்துருவாங்க, நபியவர்களுடைய மகப்பத்த கல்புலத்தை எடுத்துருவாங்க, தராவி 20 வேணான்னு சொல்லிடுவாங்க, மௌனத்துக்கு ஓராதிகள் சொல்லிடுவாங்க, நீங்க தலவாக்கு சொல்லாதிகள் சொல்லிடுவாங்க, தலைக்கு தொப்பி போட வேணான்னு சொல்லிடுவாங்க. மார்க்கத்திலிருந்து முடிந்த மட்டும் வெளியாக்கி எம்டி ஆக்கி அனுப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட 4 ஸ்கூல்களை ஏங்க சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ளவங்க எத்தனை நபர்கள், எத்தனை கோடீஸ்வரர்கள், எத்தனை உயர்ந்த பணக்காரர்கள், அத்தனை பேர் சேர்ந்து
மண்டபங்கள் வைத்து ஏழைகளுக்கு தரலாம் வேண்டாமா? ஏழைகளுக்கு தரலாம், உலமாக்களுக்கு தரலாம், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு தரலாம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு காலம் இருந்தது, ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிற மனிதர் இருந்தார். இன்னைக்கு அவர் சொல்றாரு ஒரு நாளைக்கு 10,000 எடுக்க முடியல சொல்றாரு. அப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 10,000 எடுத்துக்கிட்டு வந்தவங்க சொல்றாங்க ஒரு 1000 ரூபாய் கூட எடுக்க முடியல சொல்றாரு. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு 1000 எடுத்துக்கிட்டு வந்தவர் சொல்றாரு ஒரு 100 ரூபாய் வியாபாரம் பரவாயில்லையே சார், ஆனா ஒரு 100 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியல சார். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே படிப்புக்காக கடன் வாங்கியவர்கள், திருமணத்துக்காக கடன் வாங்கியவர்கள், கடைகண்ணிகளுக்காக கடன் வாங்கியவர்கள், அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் மீட்டெடுப்பது யார்? அவர்களை மீட்டெடுக்கிறது யாருங்க? அவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை தேடி தருபவர்கள் யார்? நமக்காக கிறிஸ்தவர்கள் தருவார்களா? நமக்காக மாற்றார்களிடத்தில் கையேந்தலாமா? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே நியமத்தை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், உனக்கு அறிவை நான் தந்தால் அந்த அறிவு இஸ்லாத்துக்கு பயன்படணும். உனக்கு பணத்தை தந்தால் பணம் இஸ்லாத்துக்கு பயன்படணும். உனக்கு பதவி தந்தால் அந்த பதவி இஸ்லாத்துக்கு பயன்படணும். எனவே இந்த மார்க்கம் இருக்க இனிமேல் உள்ள காலத்துல வெறும் ஆளுங்களை கொண்டுதான் பாதுகாக்க முடியாது. மனசுல வச்சுக்கோங்க, ஆபிதர்களை கொண்டு மட்டும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க முடியாது. மதரசாக்களை வச்சு இந்த மார்க்கத்தை பாதுகாக்க முடியாது. எம்பிக்கள் வேணும், எம்பிக்கள் வேணும், எம்எல்ஏக்கள் வேணும், பெருந்தரும் அட்வொகேட்டுகள் வேணும், பெருந்தரும் டாக்டர்கள் வேணும், பெரிய பெரிய உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேணும், பெரிய பெரிய அரசு பதவிகள் உள்ளவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் ஆலிம்களோடு சேர்ந்து அவர்கள் பயணித்து இந்த மார்க்கத்தை பாதுகாக்க முடியும். இதை நாம் மனதில் வைக்கணும், இந்த மனசுல வச்சு நாம செயல்படணும். அலிகட் யூனிவர்சிட்டி 2 நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிறேன். ஏனென்றால் எனக்கே ரொம்ப சேற்றம் போகிறது தேவை இருக்கு. அப்படி இல்லைங்க, நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் 7 மணிக்கு எனக்கு தந்துருவாங்க நினைச்சேன், அதை தாண்டி 7 ஆயிடுச்சு. உரிய நேரத்தில் நீங்கள் கொடுத்து பழகுங்கள். வெளியிலிருந்து யாரேனும் அழைத்தால் ஒரு அழகான ப்ரோக்ராம் போடும். அந்த ப்ரோக்ராமுக்கு கொஞ்சம் கூட மாற்றம் செய்யாது. அந்த மாற்றம் செய்யாம நடத்துங்க. உரிய முறையில் நடக்கும், உரிய முறையில் நிகழும், உரிய விஷயம் போய் கிடைக்கும். இல்லை என்றால் சொதப்பலா இருக்கு. மனசுல வச்சுக்கு அலிகட் யூனிவர்சிட்டி இருக்கிறதே, அது இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகின்ற ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கு. அந்த அலிகட் யூனிவர்சிட்டியை உருவாக்குனவர் யாரு? சர் சையத் அஹ்மத் கான். அவர் என்ன செய்தார்? மக்கள் மத்தியிலே கொஞ்சம் முற்போக்கா சிந்திக்கிறவர். அவர் அப்படி சிந்திச்சதுனால இன்னைக்கு அந்த அலிகட் யூனிவர்சிட்டியை நிற்குது. இல்லைன்னா அந்த யூனிவர்சிட்டியை நமக்கு உண்டாயிருக்கார். இன்று அது எவ்வளவு பேசப்படுகிறது. அவர் ஒரு அறிக்கை விட்டார். என்ன அறிக்கை விட்டார் என்று? சர் சையத் அஹ்மத் கான் ஒரு வித்தை ஒன்றை காட்டப் போகிறார். அதை பார்க்க வருவதாக இருந்தால் ஆளுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும் என்று சொன்னார். எல்லாரும் பணம் கட்டி உள்ள வந்தாங்க. என்ன சர் சையத் அஹ்மத் கான் ஏதோ வித்தை காட்டுறாராம். ஒரு கால் கழுத்து அடிச்சு காட்டுவாரோ, ஒரு கால் கைகால முடிச்சு காட்டுவாரோ, ஏதோ வித்தை காட்டுறாரு சொல்லி எல்லாரும் பணம் கட்டி உள்ள வந்தாங்க. பணம் பெருமட்ட பணமா சேர்ந்துச்சு. உள்ளே வந்த மாத்திரத்தில் சர் சையத் அஹ்மத் கான் சொன்னார், மக்களே, நமக்காக வேண்டி ஒரு யூனிவர்சிட்டி வேணும், நமக்காக ஒரு பல்கலைக்கழகம் வேணும் சொன்னீங்க. முன்னால் இருந்த ஒருத்தன் செருப்படுத்து மேல தூக்கி வீசலாம். இதை சொல்றதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியான்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஒரு கல்லூரி கட்டணும் கேளுங்க, செருப்படுத்தி வீசுறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு நாம கொஞ்சம் முன்னோக்கி போகலாம் நினைச்சு பாருங்க, மண்ணையில் அடிச்சு நம்மளை பின்னோக்கி தள்ளுறதுக்கு ரெடியா இருப்பான். அவன் வேற யாரும் இருக்க மாட்டான், நம்ம சகோதரனா இருப்பான், நம்ம முஸ்லீமா தான் இருப்பான். ஒரு செருப்படுத்து தூக்கி வீசின அந்த செருப்பு மேல வந்து பட்டுச்சு. பட்டுன்னு இந்த செருப்படுத்து கையில காட்டி, சர் சையத் அஹ்மத் கானின் மீது வீசப்பட்ட இந்த செருப்பை 2 லட்சத்துக்கு ஏலத்துக்கு எடுப்பவர் யாரும் கேட்டார். உடனே அதை ஒருத்தர் அந்த செருப்பை நானே வாங்கிட்டேன், ஒருத்தர் 2 லட்சத்துக்கு வாங்கிட்டார். அந்த 2 லட்சமும் சேர்ந்துருச்சு. உடனே சொன்னார், இந்த செருப்பை வீசிய அன்பரிடத்தில் நான் தயவு கூட்டு கேட்கிறேன், அந்த 1 செருப்பு எதுக்கு உங்களுக்கு, அதையும் நம்ம பக்கம் வீசுங்கோ, இன்னும் 2 லட்சம் கிடைக்கும் என்றார். அந்த செருப்புக்கும் 2 லட்சம் பேசப்பட்டுச்சு. ஆக இப்படி சேர்க்கப்பட்ட பணத்தினால் உண்டானதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய யூனிவர்சிட்டி என்பதை மனதில் கொள்ளுங்கள். சரி, அந்த யூனிவர்சிட்டி உண்டாயிடுச்சு. அதுல ஒருத்தர் தன்னுடைய மகனை சேர்க்க வர்றாரு. மனசுல பதிகிற நிகழ்ச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிற தன் மகனை சேர்க்க வந்தார். ஒருத்தர் உள்ள போனா சேர்க்க மாட்டாங்க.
அதெல்லாம் சேர்க்க முடியாதுங்க, அதெல்லாம் நாள் கடந்துருச்சுங்க, இனிமேல் சேர்க்கறதா அடுத்த வருஷம் தாங்க, இதெல்லாம் சேர்க்க முடியாதுங்க. உடனே இவர் சொன்னாரு, என்ன நீங்க யாரு நினைச்சுக்கிறீங்க? இந்த பையன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? சார் சையத் அஹ்மது கானின் மருமகன் அப்படின்னு சொல்லிட்டாரு. போய் சொல்லிட்டாரு. நான் யாருன்னு கேட்டா சார் சையத் அஹ்மது கானுடைய மருமகன் சொல்லிட்டாரு. மருமகன் நான் 7 லைனுக்கு முன்னால சொல்லலாம், உங்களுக்கு ஒரு சீட்டு என்னங்க, எத்தனை சீட்டு வேணாலும் சொல்றேங்க, பையனை சேருங்கன்னு கேட்டாரு. சேர்த்து எல்லாம் முடிச்ச பிறகு போன் அடிச்சாங்க, சார் சையத் அஹ்மது கானுக்கு ரொம்ப நாங்க வெக்கப்படுறோம், எங்கிட்ட இருந்து ஒரு தப்பு நடந்து போச்சு, உங்களுடைய மருமகன் வந்தா, உங்க மருமகன் தன்னுடைய பிள்ளைய கூட்டிட்டு வந்தாரு, உங்க பேர பிள்ளைய நாங்க தான் சேர்த்திருக்கிறோம் சொல்லி சொன்னீங்க. இவர் அப்படியே தலை சுத்திட்டாரு, எனக்கு என்ன மருமகன், ஏன்னா இவருக்கு பொம்பளை பிள்ளையே கிடையாது, எனக்கு என்ன நான் மருமகன் அப்ப நம்ம பேரை சொல்லி எவனோ உள்ள சேர்ந்திருக்கிறான். ஆனா சேர்ந்தவன் ஆனா வளர்ச்சி கிடைக்கணும், அவன் உள்ள வளர்ச்சி கிடைக்கணும், அதுக்காக வேண்டி தன்னையே மாற்றிக்கொண்டு அப்படியா என் மருமகன் வந்தாரா, என் மருமகனுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா அந்த முந்திரிந்தா அவரை நல்லா கவனிச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் நம்மளை பார்க்க வர சொல்லுங்க, நம்மளை பார்க்க வர சொல்லுங்க. அவர் வந்திருக்கிறார், உள்ள வந்து வாங்க மருமகனே கூடி கொடிய போயிட்டார். உடனே சொன்னாரா, நீ சொன்னது பொய் தான், ஆனா மார்க்கத்துல நீ வளர்ச்சி அடையணும், இந்த இஸ்லாத்துக்கு உதவி செய்யணும், இந்த இஸ்லாத்துக்கு சேவை செய்யணும்ன்ற எண்ணத்துல உன் பிள்ளையை நீ உருவாக்குறவாரு, அதுக்காக நான் உன்னை மருமகனாவே ஆக்கிக்கொள்வேன், உன்னை நான் மருமகனாவே ஆக்கிடுவேன். ஆனா நம்மள்ட்ட எங்க இந்த மாதிரி எந்த சிந்தனை எல்லாம் இருக்கு? நபியவர்கள் அந்த வாழ்க்கை முழுக்க இதாத்தான் இருந்துச்சு. ஒரு பெண்ணு போடுறதுக்கு கூட ட்ரெஸ் இல்லாம இருந்துச்சு. இந்த கடைசியை சொல்லி முடிக்கணும், போடுறதுக்கு ட்ரெஸ் இல்ல, அழுக்கடைஞ்ச ட்ரெஸ் ஆங்காங்கே கிழிஞ்சு கிடந்துச்சு. உடனே இந்த பையன் இருக்கானே மகன் கண்ணீர் வடிச்சான், அம்மா உங்களுக்கு ட்ரெஸ் கூட இல்லாம இருக்கு, நம்ம அத்தா வேற இறந்து போயிட்டாரு, நம்ம அத்தா கூட பிறந்தவர் அவர் நல்ல வசதியா இருக்காரு சச்சா, நான் அவரை போய் சொல்லி உங்களுக்காக ஒரு சேவைகளை வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு போய் சச்சாட்ட, அம்மா ரொம்ப கரீபா இருக்காங்க, கொடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லாம இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு, ஒரு ட்ரெஸ் கொடுங்கன்னா மண்டியிலே கொட்டி அனுப்பிட்டான். யாரே சச்சாட்டார், மண்ணில கொட்டி அனுப்பினா எவ்வளவு தேவைங்க. உடனே அழுதுகிட்டே வந்த போது வழியில ஏப்பா நீ அழுகிற, எங்க அம்மாவுக்கு ட்ரெஸ் இல்லை கொடுத்துறதுக்கு, ரொம்ப கிழிஞ்சிருந்துச்சு, அதனால சச்சாட்ட போய் கேட்கலான்னு போனேன், என் சச்சா என் கண்ணத்துல அரைஞ்சு மண்டையில கொட்டி கேவலப்படுத்தி அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வழியில சந்திச்சவர் சொன்னாரா, நீ அரபுக்கு போ, அந்த கமாவுக்கு பக்கத்துல ஒரு மூலையில ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறார், அவருக்கு பெயர் முஹம்மத், நீ அவரிடத்தில் செல், அவருக்கு கேவலப்படுத்த மாட்டார். உடனே இந்த பையன் நேர நபியவர்கிட்ட வரல, நேர தன்னுடைய தாய்கிட்ட போய், அம்மா இந்த மாதிரி என்னை கேவலப்படுத்தி அடிச்சு அனுப்பிச்சாருமா என் சச்சா, ஆனா வழியில ஒருத்தர் சொன்னாரு முஹம்மதுல போக சொன்னாருமா, நான் முஹம்மதுக்கு போகலாம், அவர்கிட்ட போயிடாத நம்ம மனத்தை மாத்திருவாரு, அவர்கிட்ட போயிடாத மனத்தை மாத்திருவாரு, நாம இருக்கிறது யூத மதத்துல இருக்கிறோம், நம்மளுடைய மதத்தை மாத்திருவாரு, அவர்கிட்ட போகாத. இல்லம்மா நான் ரொம்ப கண்டிஷனா இருக்கேன், அந்த அளவுக்கு எல்லாம் சீக்கிரத்துல நான் மதம் மாறிட மாட்டேன், நான் உதவி மட்டும் கேட்டு உதவியை மட்டும் வாங்கிட்டு வருவேன் தவிர நான் மாற மாட்டேன், எனக்கு நீங்க அனுமதி மட்டும் கொடுங்கம்மான்னு சொன்னாரு. உடனே அம்மா போப்பான்னு நினைச்சு உடனே சின்ன பையன் வந்து நபியவர்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து, அந்த முஹம்மத் நீங்க தானே முஹம்மத் அப்படின்னு கேட்டார். ஆமா நான் தான் முஹம்மத், என்னப்பா விஷயம்? இரண்டும் இல்லை, எங்க அம்மா ரொம்ப கரிபா இருக்கிறாங்க, ஆனா அதை சொன்னதை மட்டும் ஒரு செய்தி, ஒரு ஒப்பந்தம், நான் மதம் மாற மாட்டேன், என்னை மதம் மாற்ற நினைக்கக்கூடாது, என்னை எந்த வகையிலும் உங்கள் பக்கம் இழுக்க நினைக்கக்கூடாது, நான் நானாகத்தான் இருப்பேன், அதை எங்க அம்மா சொல்லிட்டு வர சொன்னாங்க, வெறும் உதவி மட்டும் கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டார். உடனே நபி அவர்கள் சொன்னாங்க, தன் தலப்பாகையை கலட்டி அதை அவருக்கு முன்னால் வைத்து, இதை கொண்டு போய் உன் தாய்க்கு உடுக்க சொல்லப்பா, தலப்பாகை ரொம்ப பெருசு சேர அளவுக்கு, எனவே இந்த தலப்பாகையை நபி அவர்கள் கொடுத்தார்கள். அந்த தலப்பாகையை கொண்டு வந்து தன்னுடைய தாய்க்கு மேலே போட்டிய நேரத்தில் அந்த தாய் சொன்னது, எப்பொழுது நமது மானத்தையே மறைத்து விட்டாரோ, இனி நாம் மனிதனாக மாறுவதற்கு அவரை விட்டால் வழியில்லை, அவரை கொண்டு நாம் ஈமான் கொண்டே தீரணும், பொருட்கொள்ளலாம் சொல்லி தன் மகனையும் அழைத்துக் கொண்டு வந்து இஸ்லாத்தை இணைத்த சரித்திரத்தை பார்க்கும் போது, நாம சமூக சேவை செய்தால் மட்டும்தான் நபியவர்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும்.
நபியர்கள் வந்த லட்சியத்தை நிறைவேற்ற முடியும், அந்த நாணயத்தை நிறைவேற்ற முடியும். மூளை முடுக்கலாம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சமூக சேவை இல்லை என்றால் நிச்சயமாக முடியாது. ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், அந்த ஊரையே நாசமாக்கிறேன்னு சொல்றான். உடனே ஜிப்ரீல் அல்லாஹ்ட்ட, எப்படி இறைவா ஊரை நாசமாக்க சொல்ற? அந்த ஊர்ல ஒருத்தர் 30 வருஷமா சஜிதால கிடக்கிறார். எத்தனை வருஷமா? 30 வருஷமா சஜிதால கிடக்கிறாரு. அந்த ஊரை போய் நாசப்படுத்த சொல்றீங்க அப்படின்னு கேட்ட போது அல்லாஹ் சொன்னா, 30 வருஷமா சஜிதால தான் கிடக்கிறாரு. ஒருத்தன் பசியா இருக்கிறானே கவலைப்பட்டது கிடையாது, ஒருவன் கடன் பட்டானே என்று கவலைப்பட்டது கிடையாது, ஒருவன் நோய்வாய்ப்பட்டானே என்று நொந்து கொண்டது கிடையாது, ஒருவருக்கு திருமணம் ஆகவில்லையே என்று அவர் அஞ்சியது கிடையாது, கவலைப்பட்டதும் கிடையாது. யாருக்கும் கஞ்சி ஊற்றணுன்ற எண்ணமும் வரல, கஞ்சி இல்லை என்ற கவலையும் வரல, கடன் பட்டவனை பற்றி நினைச்சும் பார்க்கல, நோய்வாய்ப்பட்டவனை நினைச்சு பார்க்கல, கஷ்டத்தில் உள்ள கஷ்டமும் புரியல. எந்த நேரமும் சஜிதால கடந்து எனக்கு என்ன பயன், அவனையும் சேர்த்து அனுப்பி. அப்படின்னா நம்ம தொழுக மட்டும் போதாது, தஹஜ்ஜுத் போதாது, அம்மாவின் போதாது, அல்லாஹ் அல்லாஹ் சொல்றது போதாது. மாறாக அல்லாஹ்வுடைய அடியார்களின் மீது கருணை கொண்டு இரக்கம் கொண்டு அவர்கள் மீது நாம் நடத்துகின்ற அழகான நடவடிக்கைகள், அதை கொண்டுதான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியும். அதை கொண்டுதான் இந்த வந்தானியத்தை நீடிக்கும், அதை கொண்டுதான் நபி அவர்களது மக்சத் நிறைவேறும். இதை நாம் மனதில் கொண்டு நாம் செல்லுவோம். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.